அவருடைய வல்லமை இந்த கண்ணால் யாரும் கண்டதில்லை, அவருடைய சுவாபங்களை யாரும் கண்டதில்லை, பார்த்ததில்லை, பார்த்து தெரிந்துக்க முடியல. ஆனால் அவைகளெல்லாம் உலகம் உண்டானது முதற்கொண்டு, நேற்று இன்னைக்கு இல்லைங்க, உலகத்தை என்னைக்கு உண்டாக்குனாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதையெல்லாம் வெளிப்படுத்தி வச்சுருக்காராம். அவைகளெல்லாம் தெளிவாய் காணப்படும். ரொம்ப கிளியராக பார்க்கலான்றார். உண்டாக்கப்பட்ட உலகத்தில் அவரை க்ளீனாக பார்க்கலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கிலீஷில் அழகாக வருது, therefore they have no excuse அப்படின்றார். அதாவது எக்ஸ்கியூஸ்னால் என்ன, மற்றவங்க என்ன விட்டுருப்பா, ஆளை எனக்கு தெரியாது, அவரை பார்த்ததில்லை, அவனும் பார்த்ததில்லை, எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அப்படி சொல்லுவான் நியாய தீர்ப்பு நாளில். ஆண்டவரே, நீர் காணப்படாதவர், உண்மை எப்படி நான் பார்க்குறது, நான் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு தெரியாது, ஆகவே என்னை கணக்கு கேட்க முடியாது நீர் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுவானா, இல்லை இல்லை, உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு நான் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன், எல்லாருக்கும் தெளிவாய் வழங்கும்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். எவனும் எனக்கு முன்னால் நின்று நீர் காணப்படாதவராக இருக்கிறதுனால உம்மை நான் கண்டதில்லை, ஆகவே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்ல முடியாது என்கிறார். உலகம் உண்டானது முதல் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாராம், தெளிவாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறாராம். என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை பாருங்கள், எப்படி சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு அப்புறம் தான் மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய உள்ளத்தை அப்படியே பார்க்குறேன் நான். மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உண்டாக்குறார். ஏன்? மனுஷன் ரொம்ப ஸ்பெஷல், அவருடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்குறார். அவருடைய பிள்ளை மாதிரி நினைக்கிறார் அவனை. நம்ம கூட இன்றைக்கி பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் போய் ஸ்கூலில் அட்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க. அது கொடுக்க வேண்டிய 2-3 லட்சத்தை கொடுத்து ஃபீஸை கட்டி ரசீதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இன்னும் பிள்ளை கற்பந்து கூட தரிக்கல. இன்னும் கற்பம் தரிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளோ பிளான். நம்ம ஆளுங்க ரொம்ப கில்லடிங்க பண்ணி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்போ ஆரம்பித்தா எப்போ பெற்றுக்கலாம், எப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் பிள்ளை எல்லாம் கரெக்டாக கணக்கு போட்டு. அந்த காலத்தில் இவ்வளோ கணக்கெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் 9 பிள்ளைங்க, இந்த மாதிரி கணக்கு போட்ட மாதிரி தெரியல. அதாவது அப்படி இப்படி நடந்தது, எதிர்பாராத விதமாக நடந்துட்டதா தான் யோசித்தாங்க எல்லாரும். கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நன்றி ஆண்டவரேன்னு போயிட்டாங்க. இப்போ ரொம்ப கணக்கு போட்டு செய்கிறாங்க எல்லாரும். அப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ கணக்கு போடுறாங்க பாருங்கள். போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வேண்டியதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இன்னும் பிள்ளை பிறகுறதுக்கு முன்னாடியே எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊரில். இந்திய மக்களை சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளவு யோசனையாக பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் உங்களை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர். உங்களுக்கே இவ்வளோ பெரிய யோசனை இருந்து இவ்வளோ ஞானமாக பண்ணுவீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர். உங்களுக்கு அந்த புத்தி வந்ததே அவர்கிட்ட தான் வந்தது. அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டீர்கள். அவ்வளோ தவற பிரமாணம், அவ்வளோ ஜோராக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நாம் அந்த உலகத்தில் உதிக்கிறதுக்கு முன்னால்